இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கு. பேராசை அப்படின்னா அதற்கு உரிய கிரகம் ராகு தான். ஆசைகளற்ற துறவி அப்படின்னா அதற்கு உரிய கிரகம் கேது தான். இந்த ராகு கேது பெயர்ச்சியால 12 ராசிகள்ல எந்த ராசிகளுக்கு அதிக நல்லது நடக்க போகுது, அப்படி இல்லைன்னா அதிக கெட்டது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம பேராசை அப்படிங்கிற அந்த ராகுவோட மாய வலைக்குள்ள சிக்கி பாதிக்கப்பட போற ராசிகள்லாம் எது, ஆசைகளே இல்லாம பற்றற்ற துறவியா எந்த ராசிகள்லாம் இந்த 1.5 வருஷத்துக்கு வாழ போறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நான் ஜோதிட நல்லன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம் தான், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது துல்லிய பலன் கிடையாது. எதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு பயிற்சி இருக்கு இல்லையா, அதாவது மீன ராசியிலேருந்து இப்போ கும்ப ராசிக்குள்ளே ராகு வரப்போகிறாரு. 12 ராசிகளை பிறந்தவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பெரிய கெடுதலை செய்யாது, முடிந்த அளவுக்கு நல்லது தான் செய்யும். 12 ராசிகளுக்குமே செய்யும். நல்லது மட்டும்தான் கூட குறைச்சல், அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே தவிர தீமைகள் அப்படிங்கிறது எந்த ராசிகளுக்கும் பெருசாக நடக்காது. அது ஏன் அப்படின்னா, குருவின் பார்வையை பெற்று ராகு 1.5 வருஷத்துக்கு கும்பராசியில் இருக்க போறார். அப்படிங்கிறதுனால 12 ராசிகளை பிறந்த எந்த ராசிகளுக்குமே ராகு பெரிய கெடுதலை செய்ய போறது கிடையாது. அடுத்ததான் நம்ம கடகராசி. 2ஆம் வீட்டுக்கு கேது, 8ஆம் வீட்டில் இருக்க ராகு. பொதுவாக ராகு 8ல் இருக்கவே கூடாது. அது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ராகு 8ல் இருந்தாலும் அந்த குருவின் பார்வை அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால அவர் கெடுதல் செய்ய போகிறது கிடையாது. வெளி மாவட்டம், மாநிலம், நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த விட்டு இப்போ உங்களை நகர்த்துவார். கொஞ்சம் மருத்துவ செலவுகளை ராகு கண்டிப்பாக கொடுப்பாரு. சில சுப செலவுகளும் இருந்துகிட்டே இருக்கும். குருவின் பார்வை இல்லாமல் இருந்திருந்தால் ராகு கண்டிப்பாக சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு 8ல் இருக்கிறதுனால. ஆனால் குரு பார்த்துட்டாருன்றதுனால நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ராகு கெடுத்துருவாருன்னு நினச்சி பயப்படவே தேவையில்லை. 8ஆம் வீட்டோடைய சுபத்தன்மைகள் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெட்டிப்பாக இப்போ ராகு கொடுக்க போறாரு. குருவின் பார்வை பெற்றதுனால ராகுவால் நமக்கு கெடுதல் இல்லை. 2ஆம் வீட்டில் இருக்க கேது இந்த குடும்பம், வேலை, தொழிலில் நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுத்துட்டே இருப்பார். ஒரு அலைச்சல் பழப்பு கொடுத்துட்டே இருப்பார். என்னடா இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்து நிற்குது அப்படி சொல்லிட்டு வீட்டில் குடும்பத்தில் சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது போல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கும். கடகராசிக்கு நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. மற்றபடி 2ஆம் வீட்டில் இருக்க கேது பெரிய அளவுக்கு கடகராசியை கெடுத்துட மாட்டார். சுபகாரியங்களுக்கு கண்டிப்பாக தடை இருக்காது. அதேமாதிரி குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இதில் எந்த தடையும் இருக்காது. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஹெல்த் விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், இந்த தொழில் வியாபாரம் இது போல விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சியாலும் நமக்கு கெடுதல் நடக்க போகிறது கிடையாது. கடகராசிக்கும் நிறைய நன்மைகள் வந்து சேரும். கடகராசிக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படின்னா 100க்கு 70 மார்க் நான் கடகராசிக்கு கொடுப்பேன்.